வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம நம்பர் சீரிஸோட கான்செப்ட் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பேசிக்ஸ் பார்த்தாச்சு, டிவிசபிலிட்டி ரூல், யூனிட் டிஜிட் எல்லாமே பார்த்தாச்சு. பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கண்டினியூஷன் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா தமிழில் காரணிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை, அதோட சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை, ஆட் ஃபேக்டர் எத்தனை, ஈவன் ஃபேக்டர் எத்தனை, அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருக்காங்க, ரயில்வேலையும் சரி எஸ்எஸ்சிலையும் சரி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த பேஸ் பண்ணி, ஆர்டர் பேஸ் பண்ணியா, ஈவன் பேஸ் பண்ணியா, சம்மா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸும் கொண்டு வந்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு கான்செப்ட், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துட்டிங்கன்னா தான் கொஸ்டின் போடுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பேசிக்கில் என்றைக்குமே கான்செப்ட் நல்லா தெளிவாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆட் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்து 1, 3, 5, 7 இந்த மாதிரி வர நம்பர் எல்லாமே என்னது, ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது. ஈவன் நம்பர் அப்படின்னா 2, 4, 6, 8, 10 ஸோ இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்க நம்பர்னா ஈவன் நம்பர்ஸ். இதுதான் ஆட் நம்பர், ஈவன் நம்பர் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னது, காரணிகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா காரணிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா 1ஆல டிவிசிபிள் ஆகுமா? அப்போ 10 அப்படின்றது 1ஆல் டிவிசிபிள் ஆகும். 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். 5ஆல் ஆகுமா? ஆகும். 10ஆல் ஆகுமா? ஆகும். ஓகேவா, அப்போ இந்த 10 அப்படின்ற நம்பர் 1ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 2ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 5ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 10ஆலையும் டிவிசிபிள் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே தான் இதுக்கு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம், காரணிகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன டிவிசிபிள் ஆகுறது அப்படின்னா என்ன, அது எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 10 நீங்கள் இந்த நம்பர் எதால டிவைட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு சரிசமமாக டிவைட் ஆயிரும். அதாவது ரிமைண்டர் எதுவுமே வராது. ஸோ வந்து நம்மளுக்கு மீதி ரிமைண்டர் எதுவுமே வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதோட ஃபேக்டர்ஸ் தான். நான் திருப்பி இதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 10 / 1 அப்படின்னா என்னது, 10 தானே. இதோட ரிமைண்டர் என்னது, 0. ஸோ ரிமைண்டர் வரக்கூடாது நம்மளுக்கு, ரிமைண்டர் 0. இப்போ 10 / 2 அப்படின்னா நம்மளுக்கு என்னது, 5. அப்போ ரிமைண்டர் என்னது, 0. அப்போ 5 அப்படின்றது என்னது, கோஷன்ட். ஸோ இது டிவிசிபிலிட்டி வரப்போ பார்க்கலாம். இது வந்து 5 அப்படின்றது என்னது, கோஷன்ட். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நார்மலாக டிவிஷன் தான். இப்போ அடுத்த நம்பர் என்னது, 5. அப்போ 10 / 5 கோஷன்ட் என்னது, 2. ரிமைண்டர் 0. 10 / 10 கோஷன்ட் என்னது, 1. ரிமைண்டர் 0. இப்படி ரிமைண்டர் எதுக்கெல்லாம் 0 வருதோ அது எல்லாமே டிவிசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ கம்ப்ளீட்லி டிவிசிபிள், முழுமையாக டிவிசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 10 2 பிரிச்சோம்னா 5 டைம் பிரிக்கலாமா? இப்போ 10 5 பிரிச்சா 2 டைம் பிரிக்கலாம். 10 ஒரு டைம் தான் பிரிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். அப்போ 1, 2, 5, 10 இது எல்லாமே எதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற நம்பரோட ஃபேக்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து காரணிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 24ன்னு வச்சுக்குவோம். இப்போ 24 இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6, 8, 12, 24. ஸோ இது எல்லாமே 24ஓட ஃபேக்டர்ஸ். அப்போ 24ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னது, 24 / 1 24, 24 / 2 12, பட் ரிமைண்டர் என்னது, 0. 24 / 3 8 கோஷன்ட், ரிமைண்டர் 0. 24 / 4 ரிமைண்டர் 0. 24 / 6 ரிமைண்டர் 0. கோஷன்ட் எல்லாத்துக்கும் வரும், ஆனால் ரிமைண்டர் என்ன வரும், ரிமைண்டர் எல்லாத்துக்குமே 0வாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த நம்பருக்கான ஃபேக்டர்ஸ். இப்போ இது ரெண்டுலையுமே ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இன்னொரு நம்பர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது சொல்லிட்டு சொன்னால் இன்னும் புரியும் உங்களுக்கு. இப்போ வேற நம்பர் எடுத்துக்கோமே. இப்போ 17ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது, இப்போ 1, 17. அப்போ 1, 17 ஏன்னா ஏன், இப்போ இது என்ன நம்பரு, இது வந்து ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான். ஒன்று 1ஆம் நம்பரு, இன்னொன்று அதே நம்பர். ஸோ இது 2 நம்பர் மட்டும் தான் அதோட ஃபேக்டர்ஸாக இருக்கும் பிரைம் நம்பருக்கு. காம்போசிட் நம்பர் அப்படின்னா அந்த மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். இந்த 2 விட இப்போ 4 அப்படின்றது காம்போசிட் நம்பர். இப்போ இது 1, 2, 4 மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர் இருக்கா. அப்போ இந்த 2 காட்டிலும் கூட எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்போ 2 விட கூட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பரோட பிரைம் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ இது பிரைம் நம்பருக்கு எப்பயுமே 2 ஃபேக்டர் தான் இருக்கும். ஒன்று வந்து 1ஆம் நம்பரும், இன்னொன்று வந்து அதே நம்பரும். ஸோ இதுதான் வந்து பிரைம் நம்பருக்கான ஃபேக்டர்ஸ்.
ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இது 3க்கும் ஒரு காமனான விஷயம் இருக்கு. என்னது? இப்போ இது 3க்கும் என்ன நம்பர் காமனான விஷயம் இருக்கு? இப்போ 10 இருக்கு, 24 இருக்கு, 17. இப்போ 1 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. 24 பார்க்குறப்ப 1 இருக்கு, 24 இருக்கு. இங்கே 17 பார்க்குறப்ப 1 இருக்கு, 17 இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரைமு காம்போசிட்டு எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரும் 1 அண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1ஆம் நம்பர் மற்றும் அந்த என்ன நம்பரோ அந்த நம்பர், அந்த 2 நம்பருமே கண்டிப்பாக ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் சரி, அப்போ 1ஆம் நம்பரும் நம்ம என்ன நம்பர் எடுத்திருக்கோமோ அது ரெண்டுமே கண்டிப்பாக ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். புரிஞ்சா? அப்போ 10 என்ன எடுத்துட்டோம்னா 1 எனக்கு ஃபேக்டரு, 10 ஒரு ஃபேக்டரு. 24 எடுத்தோம்னா 1 ஒரு ஃபேக்டரு, 24 ஒரு ஃபேக்டரு. 17 எடுத்தோம்னா 1 ஒரு ஃபேக்டரு, 17 ஒரு ஃபேக்டர். ஸோ இதுதான் வந்து பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் எந்த நம்பர் எடுத்தாலும் ஒரு ஓவராலாக ஜென்ரல் கான்செப்ட். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு நம்பருக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதோட ஆட் ஃபேக்டர் என்ன, அதோட ஈவன் ஃபேக்டர் என்ன, அந்த சம்மா ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? இப்போ 24 எடுத்துக்குவோம். இப்போ 24 எடுத்துட்டிங்கன்னா அதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 1 2 3 4 6 8 12 24. ஓகேவா? ஸோ அப்போ 24க்கு மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் 24க்கு 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ இது சின்ன நம்பர் 24 அப்படின்றது சின்ன நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஒருவேளை பெரிய நம்பராக இருந்துச்சு, ஒரு 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 1000மோ இல்லை ஒரு 2000மோ ஒரு 10,000மோ அதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி எழுதி கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் ஒரு ஜென்ரல் டேர்ம் இருக்குது, ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. ஓகே, இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற முன்னாடி இப்போ 24 நம்ம வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷனாக பிரிக்கணும். ஸோ நம்ம வந்து எல் டிவிஷன் போட்டு பிரைம் ஃபேக்டரைஸாக பிரிக்கணும். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 24 டிவைடட் பை எல்ல போட்டோம்னா இங்கே என்னது? 12. திருப்பி இங்கே போட்டோம்னா 6, திருப்பி போட்டோம்னா 3, திருப்பி போட்டோம்னா 1. ஓகேவா? அப்போ இங்கே எத்தனை இருக்கு? 2 × 2 × 2 × 2 × 3. ஓகேவா? அப்போ 2ல எத்தனை 2 இருக்கு? 4 2 இருக்கு. அப்போ 2⁴ × 3⁴ ஸோ இதுதான் வந்து ஃபேக்டரைசேஷன். எப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்போ எந்த ஒரு நம்பராக இருந்தாலும், அது 24 இருக்கலாம், 150 இருக்கலாம், 200 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 1500 இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும்னா இதை வந்து பிரைம் ஃபேக்டர்ஸாக பிரிச்சிடணும். ஸோ பிரைம் நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்ல, என்ன நம்பர்? 2 3 5 7 11 13. இது எல்லாமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டேன், ஒரே அந்த நம்பரும் 1ஆம் நம்பர் 2 மட்டும் தான் ஃபேக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம நம்பர்ஸை பிரிக்கிறப்பயே நம்ம என்ன பண்ணிடணும்னா பிரைம் நம்பர்ஸா பிரிச்சு வச்சுக்கணும், பிரைம் ஃபேக்டரைசேஷனா. ஒருவேளை இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 4 × 3ன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வந்து பிரைம் ஃபேக்டர்ஸா அப்படின்னா எழுத முடியாது. இப்ப இந்த 4 நம்ம என்ன பண்ணணும்? 2⁴ × 3 அப்படின்னு தான் எழுதணும். ஏன்னா நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் தான் பிரிக்கணும். இந்த கீழே இருக்கிற பேஸ், இந்த வேல்யூ எல்லாமே பிரைம் நம்பரா மட்டும்தான் இருக்கணும். பிரைம் நம்பர் வர வரைக்கும் பிரிக்கணும். அதான் கான்செப்ட். இப்போ வந்து 8ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இதை வந்து நான் என்ன பண்ணணும்? அப்படியே 8ன்னு வச்சுக்கலாமானா கிடையாது. இதை வந்து நான் பிரைம் நம்பருக்கா மாற்றணும். எப்படி? பேஸை 2⁻3 அப்படின்னு மாற்றணும். இப்போ வேற 15 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் என்ன பண்ணலாம்? 5 × 3ன்னு எழுதலாமா? அப்போ இது என்னது? பிரைம் நம்பர்ஸாக மாற்றிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து 12ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம்? 6 × 2 அப்படின்னு எழுதிட்டு விட்டுடலாமா? இது பிரைம் ஃபேக்டர் ஆனால் கிடையாது. ஏன்? 6 அப்படின்ற நம்பர் என்னது? காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவோம்? திருப்பி இதை பிரிக்கணும். 3 × 2 × 2ன்னு. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2⁻2 × 3⁻1. ஸோ இதுதான் வந்து இதோட பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ எப்பயுமே கடைசியாக வந்து ஒரு நம்பரை பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சிடணும், பிரைம் ஃபேக்டர்ஸாக பிரித்து வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இதான் பார்க்க போறோம். 24. இப்போ 24ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிரிக்கலாம்? இதை நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். இதை வந்து 6 × 4ன்னு பிரிக்கிறீங்களா, 12 × 2ன்னு பிரிக்கிறீங்களா, 8 × 3ன்னு பிரிக்கிறீங்களா, எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் கடைசியாக பார்க்குறப்ப அந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான் வரும். சரி, எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த 6 எப்படி பிரிக்கலாம்? நான் 2 × 3ன்னு பிரிக்கலாம். இங்கே 2 ×
2ன்னு பிரிக்கலாமா? அப்போ மொத்தமாக 2ஐயும் 3ஐயும் மொத்த பவர்ஸில் எழுதணும்னா என்ன வரும்? 2 power 3 into 3 power 1. ஓகேவா? ஓகே, சரி நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். 12 into 2 இருக்கு. இப்போ 12 எப்படி பிரிக்கலாம்? நான் 4 into 3 பிரிக்கலாம் திருப்பி அகைன், இல்லாட்டி 6 into 2 பிரிக்கலாமா? அப்போ நான் இங்கே வந்து 4 into 3 into 2 அப்படி பிரிச்சேன்னா இங்கே என்ன வரும்? இந்த 4 2 power 2ன்னு எழுதலாமா? அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கு. அப்போ 2 cube into 3 power 1. ஓகே, இப்போ இங்கே வரவா? இப்போ 8 எப்படி எழுதலாம்? 3 பவர் 2 பவரில் 8 எப்படி எழுதலாம்? 2 பவர் 3 எழுதலாமா? 2 into 2 into 2 8 தானே? அப்போ 2 பவர் 3 into 3 பவர் 1. ஓகேவா? இப்போ பாருங்க எல்லாமே என்னது சேமா இருக்கா? நீங்கள் எப்படி வேணாலும் அதை முதல் கட்டத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனால் எனக்கு கடைசியாக ரிசல்ட் அப்படின்னு வர்றப்ப எனக்கு கடைசியாக எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கணும். இங்கே 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், 11 இருக்கலாம், 13 இருக்கலாம். ஆனால் 4, 6, 9, 12 அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம திருப்பி பிரிச்சிடணும். அதுதான் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வந்து 24 நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸாக பிரித்தோம் அப்படின்னா 2 பவர் 3 into 3 பவர் 1 வந்துருச்சா? சரி, இதில் வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இதில் எத்தனை ஃபேக்டர் இருக்கு? நம்ம சின்ன நம்பர்னால நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதில் ஈஸியாக எழுதிட்டோம். 24 ஃபேக்டர் அங்கே பார்க்குறப்ப நம்ம எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 8. இங்கே சின்ன நம்பர்னால நம்ம பிரித்து எழுதிட்டோம். அப்போ பெரிய நம்பர்னால நம்மளால எழுத முடியாதுல்ல, அதுக்கு தான் இந்த கான்செப்ட். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி போனால் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பிரித்து எழுதிக்கிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பவரை மட்டும் பார்க்கணும். பவர் என்ன இருக்குது? 3 இருக்குது, 1 இருக்குது. ரெண்டையுமே 1 கூட்டி மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 3ஓட 1 கூட்டினா என்னது? 4. 1ஓட 1 கூட்டினா 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கான ஆன்சர் வந்துடும் 8 அப்படின்றது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது 8. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இதை டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ இந்த 8 அப்படின்னு வர்றதுக்கு உங்களுக்கு புரியுறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சம்லாம் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். நான் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ இன்னும் நல்லா புரியும். இப்போ 30ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இது எப்படி பிரிக்கலாம்? 6 into 5ன்னு பிரிக்கலாமா? அப்போ 6னா 2 into 3 into 5. அப்போ எல்லாமே என்னது? பவர் 1. அப்போ இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னது? பவர் இருக்கா? பவரோட 1 கூட்டினோம்னா இங்கே என்னது? இங்கே எல்லாத்துலேயுமே என்னது? 1 இருக்குது. அப்போ 1னா 2 into 2 into 2 ஈக்குவல் டு 8. அப்போ 30 அப்படின்றதுக்கு 8 தான் ஃபேக்டர்ஸ். செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நீங்கள். சின்ன நம்பர்னால நம்ம செக் பண்ண முடியும், பட் பெரிய நம்பர்னா என்ன செக் பண்ண முடியாது. அப்போ 1, 2, 3 ஆல் ஆகும், 5 ஆல் ஆகும், 6 ஆல் ஆகும், 10 ஆல் ஆகும், 15 ஆல் ஆகும், வேற என்ன ஆகும்? 30 ஆல் ஆகும், அவ்வளோதான். அப்போ 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சா? ஸோ இதுதான் இதுக்கான கான்செப்ட். ஸோ புரிஞ்சா? ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பவர் இருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி போடுறது தான். ஓகே, நான் வேற இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 56 ஒரு நம்பர் வச்சுக்கோ, 56. ஓகே, இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா? இப்போ 56 எப்படி பிரிக்கலாம்? 8 7s are 56 தானே? ஓகே, அப்போ 8 எப்படி எழுதுறான்? 2 பவர் 3 into 7 பவர் 1. ஓகேவா? ஸோ மொத்த கான்செப்டே அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை? பவரில் 3 இருக்குது, அப்போ 1 கூட்டினோம்னா 4. இங்கே பவரில் 1 கூட்டினோம்னா என்னது? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 8. ஸோ எல்லாமே என்னது? 8 ஃபேக்டராகவே வருது நம்மளுக்கு. நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கிறப்ப நம்ம வேறு ஏதாச்சும் கூட எக்ஸாம்பிள் இப்போ 100 எடுத்துக்குவோம். ஓகேவா? 100 எடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போ 100 அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 25 into 4. அப்போ இங்கே என்ன வரும்? 5 பவர் 2 into 2 பவர் 2. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், பட் என்ன பேசிக்காக சின்னதுலேருந்து எடுத்துக்கிட்டா 2 பவர் 2 into 5 பவர் 2. ஸோ இந்த மாதிரி சின்னதுலேருந்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரிக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அப்போ 2 பவர் 2 into 5 பவர் 2 இதுதான். இப்போ 100. சரி, நான் இதை வந்து இப்படி தான் பிரிக்கணுமான்னு கேட்டால் உங்கள் இஷ்டம். நீங்கள் 50 into 2 கூட பிரிச்சுக்கலாம். திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 50 25 into 2ன்னு பிரிக்கணும். அப்போ 2 பவர் 2 into 5 பவர் 2 இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் எப்படி பிரிச்சாலும் கான்செப்ட் ஒன்று தான், சேமாக தான் வரும். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னது? ஒன்றும் இல்லை, பவர் இருக்குது, பவரோட 1 கூட்டணும். அப்போ 2 பவர் 2 கூட 1 கூட்டினா 3 into 2 கூட 1 கூட்டினா 3. அப்போ மொத்த ஃபேக்டர்ஸு 9. அப்போ 100க்கு மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸு? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்க்குறப்ப 9. நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன கொஞ்சம் நிறையா இருக்கும். 1 2 3 4
5 6 7 வராது, 10 15 வருமா வராது, 20 25 30 வருமா வராது, 40 வருமா வராது, 50 அப்புறம் 100. ஓகே, எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சா? ஸோ இதுதான் கான்செப்ட். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் கான்செப்ட். அப்போ மொத்தம் வந்து ஒரு நம்பர் கொடுத்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் போடணும். ஸோ இது பேஸ் பண்ணி சம்ஸும் இருக்குது, நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ 1 பார்த்தாச்சு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இதில் இன்னும் 2 இருக்குது. நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. நான் அதே உங்களுக்கு சேம் இதை வச்சே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, நம்ம இது 100 எடுத்துக்குவோம், இதை வச்சே சொல்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் ஃபேக்டர்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்களா? ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன நம்பர்லாம் ஆட் நம்பரு? 1 இருக்குது, 5 இருக்குது, 25 இருக்குது. அப்போ இது மூணுமே என்னது? ஆட் நம்பர்ஸ் தானே. அப்போ ஆட் நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் எத்தனை? 3. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம நம்பர் சீரிஸை வச்சு போடுறது. பட் நம்ம இதை கான்செப்டாக பார்க்கணும். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் படி கான்செப்டாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் 2 × 2 × 5 2. ஸோ இதுதான் வந்து என்னது நம்மளுக்கான ஃபேக்டர்ஸ். பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி படித்தா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்க்குறது. ஓகேவா? இப்போ இதில் ஆட் ஃபேக்டர்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த 2ல் வர எல்லாத்தையுமே அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா 2 அப்படின்றது என்னது? ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா நம்பருமே ஆட் நம்பராக தான் இருக்கும். அப்படி அதில் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்றது 2 மட்டும்தான். அதனால் நீங்கள் 2-ஆ ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே கேட்டிருக்க ஆட் ஃபேக்டர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பவர் இருக்கோ இதோட என்ன பண்ணுவோம்? எப்பயுமே ஒன்றை கூட்டுவோமா? அப்போ ஆன்சர் 3. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ பவர் மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். எப்பயுமே பவர்லேருந்து என்னது? ஒரு பவரை கூட்டி அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இங்கே 1 இருக்கனால நம்ம அப்படியே போட்டுக்கோம். இங்கே பவர் 2 இருக்கா? அப்போ பவர் 2ஓட 1 கூட்டினோம்னா 3. அப்போ நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3. ஓகேவா? இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் பார்க்கலாம். ஸோ அது சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி 30 பார்த்தோமா? 30ஓட ஆட் ஃபேக்டர்ஸ் என்னது? இப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கோமா? ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றப்ப 1 3 5 15. அப்போ எத்தனை மொத்தம்? 4 இருக்கு. அப்போ 4 அப்படின்றது தான் ஆட் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம பவருக்கு வந்துடுவோம். இப்போ இங்கே என்ன இருக்கு? 2 பவர் 1 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1. ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? 2 ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 2 அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. மற்றதுக்கு என்னது? பவர் ரைஸ் டு 1. 1 கூட்டினோம்னா 2, இங்கே 2 2 மல்டிப்ளை பண்ணால் 4. ஸோ என்னது? 4. ஈவன் ஆயிடுச்சா? 56. சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ ஆட் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 தான். ஏன் 2 அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம்னா 7 பவர் 1 இருக்கு. 1 வந்து இன்னொரு 1 கூட்டினோம்னா 2. ஓகேவா? இதை சும்மா நீங்கள் பிரித்து கூட பார்த்துக்கோங்க. இப்போ 1 ஆகும், 2 ஆகும், 3 ஆகுமா? ஆகாது. 4 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும், வேற எத்தனை? 14 ஆகும், 28 ஆகும், 56. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 ஃபேக்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 8 வந்துருச்சு. ஆட் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாமா? எத்தனை இருக்குது? 1 2 2 தான். அதான் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 2. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 2 பவரை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு மற்ற எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். பவரோட 1 கூட்டி மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஃபேக்டர்ஸ் 24 எடுத்துட்டீங்கன்னா சேம் தான். இப்போ 24 எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆட் ஃபேக்டர்ஸ் பார்க்குறப்ப இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் டேரெக்டாக நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சு அப்படின்னா டேரெக்டாகவே சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இங்கே என்னது? 2 தான். நீங்கள் ஃபேக்டர்ஸ் எழுதி பார்த்தாலும் அதே தான் இருக்கும் உங்களுக்கு. 12க்கு 24 நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்தோம்னு நினைக்கிறேன். இது என்னது? ஒரு ஃபேக்டர் 1 2 2 தான். 2 தான் என்னது? ஆட் நம்பர்ஸ். அப்போ ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 2 தான். ஸோ நம்மளுக்கு இங்கே தான் வந்துச்சு. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. அப்போ அடுத்து என்னது? நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ். அதே கான்செப்ட் தான், ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இங்கே இதே எடுத்துக்குவோம், 100 எடுத்துக்குவோம். இப்போ 100 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பவர் 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயரா? ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதே தான். பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்சு. ஈவன் இருக்குல்ல, ஈவனில் என்ன பவர் இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். அவ்வளோதான். மற்றது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே பவர் 1 கூட்டினோம்னா எத்தனை? 3 6.
அப்போ நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 6. ஈவன் இந்த 2 பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல எந்த நம்பர்னாலும் பவர் ஒன்றை கூட்டுவோம்ல, அதே தான். அப்போ 2 × 3 6. அப்போ 100க்கான ஈவன் ஃபேக்டர்ஸ் எத்தனைனா 6. ஓகே, இப்போ செக் பண்ணிடலாமா? இப்போ 100க்கான ஈவன் ஃபேக்டர்ஸ் என்னது, எப்படி பிரிச்சிருக்கோம்? இங்கே இருக்கா? அப்போ 1 2 3 4 5 6. சரியா போச்சா? ஸோ இதுதான் கான்செப்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி கூட சொல்கிறேன். இப்போ வந்து 24ன்னு எடுத்தோம்னா முன்னாடி, இப்போ இது எப்படி பிரிச்சோம்? 2 பவர் 8 to 3ன்னு வச்சு, அப்போ 2 பவர் 3 × 3 பவர் 1. கரெக்டா? அப்போ இதை பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 பவர் 3 × 3 பவர் 1. இதோட ஈவன் அப்படின்னு என்ன, ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 பவரில் இருக்கிறது என்ன பண்ணணும், அப்படியே எழுதணும். 3 பவரில் இருக்குது அப்படின்னா 1 கூட்டி எழுதணும். அப்போ என்னது 6. அப்போ 24க்கு ஈவன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. அப்போ செக் பண்ணிடலாமா? 24க்கு ஈவன் ஃபேக்டர் 1 2 3 4 5 6. எத்தனை ஈவன் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப 6. ஆட் ஃபேக்டர் பார்க்குறப்ப 2. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 8. ஸோ எல்லாமே நம்மளுக்கு என்னது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? இதுதான் மொத்த கான்செப்ட். இதை நான் மொத்தமாக ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரில் சொல்லிடுறேன். ஸோ ஈஸியாக புரியும். ஏதாச்சும் ஒரு சம் வச்சு சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோமா? எதை எடுத்துக்கலாம்? 56 எடுத்துக்குவோம். ஓகேவா? 56 எடுத்தோம்னா எத்தனை ஃபேக்டர்ஸ்? 1 2 4 7 8 14 28 56. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 1 2 3 4 5 6 7 8. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மொத்தம் 8. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மொத்தம் எத்தனை? 8. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் செக் பண்ணிடலாம். அப்படியே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? பிரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணுவோம். அப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷனா இந்த 56 ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கலாம்? 8 7ன்னு பிரிக்கலாம். அப்போ என்னது 2 பவர் 3 × 7 பவர் 1. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ இது என்ன 8 × 7 தானே. அப்போ 8 வந்து நான் 2 பவர் 3 × 7 பவர் 1ன்னு பிரிச்சிருக்கேன். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம்? பவர்லேருந்து ஒன்று கூட்டோம்னா 4 × 7 பவர் 1 ஒன்று 2. அப்போ என்னது 8. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 8. இங்கே 8. இது சின்ன நம்பர் அப்படின்றனால நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறேன். பெரிய நம்பர்லாம் டேரெக்டாக இந்த ஃபேக்டர்ஸை மட்டும்தான் போடணும். ஸோ இதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காண்டி மட்டும்தான் சொல்கிறது. ஓகேவா? அடுத்து நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ். ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எத்தனை? இங்கே ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு என்ன சொன்னேன்? இந்த 2ஆம் நம்பரை அப்படியே விட்டுறணும். 7 பவர் 1 இருக்கா? அப்போ 1 கூட்டினோம்னா 2. அப்போ ஆட் ஃபேக்டர்ஸ் மொத்தம் 2. இப்போ அடுத்து என்னது? ஈவன் ஃபேக்டர். ஸோ ஈவன் ஃபேக்டர் அப்படின்னா என்னது? 2 பவரை அப்படியே எழுதிக்கணும். அப்போ 2 பவரில் என்னது 3 இருக்குது, அது அப்படியே எழுதியாச்சு. 7 பவர் 1. அப்போ 1 கூட்டோம்னா 2. அப்போ மொத்தம் 6. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு எதை எழுதலாம்? ஆட் ஃபேக்டர் ப்ளஸ் ஈவன் ஃபேக்டர்ஸ் சொல்லலாமா? இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மொத்தம் எத்தனை? 8. ஆட் ஃபேக்டர்ஸ் எத்தனை? 2. ஈவன் ஃபேக்டர்ஸ் எத்தனை? 6. அப்போ இது என்னது 8 = 8. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஆடாக இருக்கும் இல்லை ஈவனாக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ மொத்த ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே என்ன இருக்குது? 1 2. ஓகே, மற்ற எல்லாமே என்னது? ஈவன் ஃபேக்டர்ஸ் தான், ஈவன் நம்பர்ஸ் தானே. அப்போ ஆட் நம்பர்ஸ்ன்னு பார்க்குறப்ப 2 தான், ஈவன் பார்க்குறப்ப 8. ஸோ இதுதான் மொத்த கான்செப்டே. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஆட் ஃபேக்டர்ஸ், ஈவன் ஃபேக்டர்ஸ், இது மூணுமே பார்த்தாச்சு. ஸோ இது போக நம்மளுக்கு சம் ஆஃப் ஃபேக்டர்ஸும் இருக்கும். சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ்னு அதை வேணால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான். ஸோ இதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு திருப்பி வரலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேக்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது கான்செப்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியாக பிரிச்சிடலாம். இது எப்படி பிரிக்கலாம்? 105 × 100ன்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ இந்த 100 நான் என்ன எழுதிக்கலாம்? 2 பவர் 2 × 5 பவர் 2. ஸோ இந்த 100 நிறைய இடத்துல வரும். அதனால இந்த 100 அப்படின்னு வந்துட்டாலே 2 பவர் 2 × 5 பவர் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கின்றவோட கான்செப்டே அதான். அப்போ 5² அப்படின்னா என்னது? 25. 2² அப்படின்னா 4. அப்போ 25 × 4 100. ஸோ அதுதான் நம்ம வந்து எங்கெல்லாம் 100 வந்துச்சோ அங்கே ப்ரைமாக பிரிக்கிறீங்க, தனித்தனியாக திருப்பி எடுத்து பிரிக்கிறதுக்கு பதிலாக 2² 5² அப்படின்றது தான். ஓகேவா? ஓகே, இப்போ இது எப்படி பிரிக்கலாம்? இதை 5 டேபிளால் பிரித்தோம்னா 5 இங்கே 5 21. அப்போ இதை பிடிச்சோம்னா 7 3. ஓகேவா?
இப்போ இது எல்லாத்தையும் என்னது பிரிஞ்சு இருக்கா, நம்ம அசெண்டிங் ஆர்டரில் வழக்கம் போல் சேர்த்து எழுத போகிறோம். அப்போ 2 பவர் வேறு ஏதாச்சும் இருக்கா, 2 ஸ்கொயர் தான். 3 எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ 3 பவர் 1 இன்ட்டு 5 எத்தனை இருக்குது, இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 1, அப்போ 5 பவர் 3 இன்ட்டு 7 எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த 10,500க்கான பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ 10,500க்கான பிரைம் ஃபேக்டரைசேஷன் இதுதான். இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம கேட்டிருக்கிறது மொத்த காரணிகள் தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணுவோம், பவர்ல எல்லா பவர்ல இருந்தும் 1 கூட்டி மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்ப 2 அப்படின்னா 3, 1 அப்படின்னா 2, 3 அப்படின்னா 4, 1 அப்படின்னா 2. ஓகேவா, இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 3 2s are 6, 6 4s are 24, 24 2s are 48. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 48 அப்படின்றது தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இதை போட்டுடலாம். ஸோ இது வந்து கான்செப்ட் தான் உங்களுக்கு. இந்த வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க நம்பர் சிஸ்டத்தில். அதனால ஒரு பேசிக்கை நல்லா புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை சம்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் இந்த கான்செப்டை வச்சு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ 1540 1540க்கான டோட்டல் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்களா. இப்போ சில நம்பர்லாம் பார்த்தோன்னே தெரியும் நம்மளுக்கு. இப்போ இதை பாருங்களேன், இதை பார்த்தோன்னே தெரியுதா, 4 + 1 5, 5 5னா இது 11ஓட மல்டிபிள் அப்படின்றது. ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல், 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நீங்கள் வந்து 2வது வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அதனால தான் சொல்கிறது, பார்க்குறப்ப கொஞ்சம் கண்டினியூஸாக பாருங்கள் அப்படின்றது. இப்போ 154 அப்படின்றது 11 × 14 அப்படின்றது. அப்போ 11 × 14 × 2 × 5. எப்படி 2 × 5 எழுதுனேன், இங்கே ஒரு 0 இருக்குல்ல, ஒரு 0ன்னு என்னது 10 தானே. அப்போ 10 எப்படி எழுதலாம், 2 × 5 எழுதலாமா. ஸோ அதான் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ இங்கே என்னது, இந்த 14 பிரித்தோம்னா 7 2. வழக்கம் போல் ப்ரைம் ஃபேக்டரைஸுக்கு தனியாக எழுதுனேன். எத்தனை 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இங்கே ஒரு மொத்தம் 2 பவர் 2. அடுத்த நம்பரு 5 பவர் 1, அடுத்து 7 பவர் 1, அடுத்து 11 பவர் 1. ஸோ இதான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். எல்லாமே என்ன நம்பரு, ப்ரைம் நம்பராக இருக்கா, இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், பவர்லேருந்து 1 கூட்டி எழுதுவோமா. அப்போ இங்கே எல்லாமே என்னது பவர்ஸ் இருக்கா. ஸோ எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா 3 × 2 × 2 × 2. அப்போ என்னது 2 2s are 8 2s are 24. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இதுக்கு எத்தனை, 24, ஆப்ஷன் பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1540க்கு நம்ம 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக எழுதிட்டு இருக்க முடியாது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடணும், இந்த ப்ரைம் ஃபேக்டரிஸாக பிரிச்சுட்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு எழுதிடணும். ஸோ இதுதான் கான்செப்ட் இதுக்கு. ஓகேவா, கிளியரா. ஓகே, அடுத்த சம் சேம் கான்செப்ட் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை, 3600க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை. இப்போ அதே தான் 3600 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 9 × 2 பவர் 2 × 5 பவர் 2 எழுதிக்கலாமா. இந்த நான் 36 நான் எப்படி எழுதிக்கிறேன், 4 × 9ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 9 4s are 36 தானே. இந்த 100 நான் வந்து 2 பவர் 2 × 5 பவர் 2 ரெண்டையுமே பிரிச்சு எழுதியாச்சு. இப்போ பாருங்க, இது ஒரு 2 பவர் 2, இங்கே ஒரு 2 பவர் 2. அப்போ 2 பவர் 4 × 3 ஸ்கொயர் × 5 பவர் 2. இந்த 9 நான் எப்படி எழுதிட்டேன், 3 பவர் 2 அப்படின்னு எழுதிருக்கேன். 3 ஸ்கொயர் தானே, 3 × 3 9 அப்படின்னு பிரிச்சு எழுதிட்டேன். இதுதான் வந்து இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்களா. அப்போ 4 கூட்டினா 5 × 3 × 3. அப்போ எவ்வளோ வருது, 15 3 45. ஆப்ஷன் ஏ 45. ஸோ இதுதான், இதெல்லாம் வந்து கான்செப்ட் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 15 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் டைமே. இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாம். இதே வச்சு உங்களுக்கு ஆட் ஃபேக்டர்ஸ் எத்தனை, ஈவன் ஃபேக்டர்ஸ் கேட்பாங்க, அதுவும் அப்படியே டேரெக்டாக நம்ம போடலாம். அடுத்த கொஸ்டின்ஸில் இருக்கும். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப், இது அதே மாதிரி தான் 500 எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 52,900. இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. ஸ்கொயர் கியூப் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சம்லாம் ரொம்ப வித்தின் 10 to 15 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ 529 அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு ஸ்கொயர் நம்பர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். எப்போ அப்படின்னா நீங்கள் 1 to 30 ஸ்கொயர் படிச்சிருந்தாலே இது ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சிருக்கும். இது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23ஓட ஸ்கொயர். ஸோ 21ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 441, 22 அப்படின்னா 484. இப்போ 23 அப்படின்றப்ப 529, 24 ஸ்கொயரு 576, 25 ஸ்கொயரு 625. ஸோ இப்படி இருக்குமா. அப்படி பார்க்குறப்ப இது ஒரு ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயரு, 23ஓட ஸ்கொயர். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எல் டிவிஷன் போட்டு பிரித்து எழுதிக்கிட்டு இருக்கணும். இப்போ இது எவ்வளோ, 23 ஸ்கொயர் ×
அங்கே என்னது 100 00 அப்படின்னா என்ன சொன்னேன் 2 power 2 into 5 power 2. ஸோ அவ்வளோதான் மொத்தமே. நீங்கள் இதை வரிசை எழுதிட்டீங்கன்னா 2 power 2 into 5 power 2 into 23 power 2. ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும் 3 into 3 into 3 அப்போ 27. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 27. என்னது 3 into 3 into 3 புரியுதா? என்னது பவரில் எல்லாமே என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ 2ஓட ஒன்று கூட்டோம்னா 3 3 3. ஸோ 3 into 3 into 3 27. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்கொயரும் சரி கியூபும் சரி நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த செம்மை ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக கண்டுபிடிக்கக்கூடாது. இது எப்படி பேசிக்காக கான்செப்டாக போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது என்னது எல்லாமே என்னது 8ஓட மல்டிபிள். 8 power 8 24 அப்படின்றது 8 3s are 24. 16 அப்படின்றது 8 2s are 8 அப்படின்றது 8 into 1 அப்படின்னு தெரியுமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா 8 power 3 இதை காமனாக எடுத்துக்கிறேன். இது மூணுலேருந்துமே நான் 8 power 3 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன வரும் 3 cube minus 2 cube minus 1. ஸோ எப்படி இருக்குமா? அப்போ இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ a power n into b power n இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ab the whole power n அப்படின்னு எழுதிக்கலாம். a power n into b power n அப்படின்றத நம்ம a power, இதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா n இப்போ வந்து 5 power 2 into 2 power 2 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 10 power 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டும் ஒன்று தான். இப்போ 5 power 2ன்றது என்னது, இந்த டாட் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 5 power 2ன்றது 25, இங்கே என்னது 4. ஓகேவா? அப்போ 10 ஸ்கொயர் அப்படின்றது 100. ஸோ ரெண்டு என்னது ஈக்குவல் தான். அப்போ a power n into b power n, அதாவது பேஸ் வேறையா இருந்து பவர் சேமா இருந்துச்சு அப்படின்னா நான் பேஸ் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் a into b the whole power n. ஸோ இதே கான்செப்ட் தான். இப்போ இதை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இங்கே என்ன இருக்கு ab the whole power n அப்படின்னு இருக்கிறதால a into b ன்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ a into b அப்படின்னா 8 power 3 into 3 power 3 மைனஸ் 8 power 3 into 2 power 3 மைனஸ் 8 power 3 இருக்கா? அப்போ மொத்தமாகவே 8 power 3 காமனாக எடுத்துட்டேன்னா 3 கியூப் மைனஸ் 2 கியூப் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குமா? அதுதான் இங்கே. அப்போ 8 கியூப் அப்படின்றப்ப இங்கே 3 கியூப் அப்படின்னா 27 மைனஸ் இங்கே என்னது 4 8. ஓகே, என்னது 2 கியூப் தானே? அப்போ 8 மைனஸ் 1. ஓகேவா? இப்போ 8 அப்படின்றத எப்படி எழுதலாம் 2 power 3 எழுதலாமா? அப்போ அகைன் இங்கே என்னது ஒரு 3. அப்போ இங்கே என்னது 2 power 9 அப்படின்னு வந்துடும். இது என்ன கான்செப்ட்னா a power n into m அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், a power m into n அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ a power n whole power m அப்படின்னு இருந்துச்சுன்னா a power n into m அப்படின்னு எழுதிக்கலாம். அதுதான் இது. ஓகேவா? அப்போ இங்கே என்னது 2 power 9 into, ஸோ இங்கே என்னது 27 minus 9 18. ஸோ அந்த 18 நான் எப்படி பிரித்து எழுதிக்கலாம் 9 into 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 2 power 9 into இந்த 18 எப்படி எழுதிக்கலாம் 9 into 2ன்னு எழுதலாமா? அப்போ 2 power 1 into 3 ஸ்கொயர். அப்போ இதை மொத்த ஃபேக்டர்ஸை எப்படி எழுதிக்கலாம் 2 power 10 into 3 ஸ்கொயர். இதுதான் இதோட நம்பர் ஆஃப் இது வந்து என்னது பிரைம் ஃபேக்டரைசேஷன். இங்கே கேட்டிருக்கிறது என்னது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 10க்கு அப்புறம் என்னது 11, 2க்கு அப்புறம் 3. அப்போ 11 into 3 33. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 33 அப்படின்றது தான். ஸோ இது கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். பட் வந்து இந்த கண்டென்ட் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ இதுதான் மொத்த கான்செப்ட். இப்போ மொத்தமே இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது 8 power cube. 8 கியூப் இருக்கா? அப்போ 8 கியூபை காமனாக எடுத்துட்டா இங்கே என்னது 3 கியூப் மைனஸ் 2 கியூப் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் அப்படி பிரித்தேன் அப்படின்னா இங்கே வந்து 27, இங்கே 8, இங்கே 1ன்னு வரும். ஸோ இது 27 மைனஸ் 9 அப்படின்னு பார்த்தோம்னா 18. ஓகேவா? அப்போ இங்கே 2 power 9 இன்டூ இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா கடைசியாக 2 power 10 இன்டூ 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதோட பவர் தான் நம்ம பவர் எப்பயும் போல நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா கூட்டி எழுதுவோமா? அப்போ 11 into 3 33. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இதுவும் சேம் மாடல் கொஸ்டின் தான். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு என்னது ஹோம்ஒர்க் சம். நீங்கள் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு நீங்கள் போட்டுடலாம். ஒருவேளை இது எனக்கு போட தெரியலை அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது எப்படின்றத உங்களுக்கு அதில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லிச்சு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சேம் கான்செப்ட் தான். இங்கே என்னது சப்ராக்ஷனில் இருக்குது, இங்கே என்னது அடிஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு கான்செப்டையும் கூட சொல்லிடுறேன். 5 power 10 காமனாக எடுத்துகிட்டு போட்டிங்க அப்படின்னா மற்ற என்னது 5 power இங்கே 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கூட்டி அதை ஒரு ஃபேக்டரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் how many positive factors of என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான்
கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னன்றதை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள் 4 ஆப்ஷனில் எது அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் அதே தான். ஹவு மெனி பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் 4 பவர் 11 காமன் எடுத்துட்டீங்கன்னு வைங்க. இங்கே என்ன வரும்? 4 பவர் இங்கே மொத்தமாக 1 இருக்கும். இங்கே 4 பவர் 1 4 ஸ்கொயர் 4 கியூப் இருக்குமா? அப்போ ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன 1 + 4 + 16 + 64. அப்போ இது என்ன இருக்கணும்? இங்கே 2 பவர் 22ன்னு எழுதலாமா? இன்டூ ஏன் 2 பவர் 22 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ அந்த 4 2 ஸ்கொயர் the whole power 11 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ஆட் பண்ண என்ன வரும்? இதை ஆட் பண்ண என்ன வரும்? 80யா? 80 84 85. அப்போ 85. ஓகேவா? இப்போ இந்த 85 எப்படி பிரிக்கலாம்? 85 பார்த்தோம்னா 17 × 5 பிரிக்கலாமா? அவ்வளோதான், மொத்தமாக சமயம் முடிஞ்சு போச்சு. அப்போ 22 பவர் 22 × 5 பவர் 1 × 17 பவர் 1. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துலேருந்து நான் ஒன்று கூட்டினேன்னா என்ன வருமோ அதான் ஆன்சர். ஸோ இங்கே என்னது 23 × 2 × 2. ஓகே, இப்போ இங்கே என்னது மல்டிப்ளை பண்ணோம்னா 23 × 2 46. ஓகே, 46 × 2 92. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 92. ஸோ ஆப்ஷன் ஏ 92. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 23 × 4 போட்டாலும் என்னது அதே தான் வரும். 23 × 4 92 அப்படின்றது தான். ஸோ இதுக்கான ஆன்சரு. இதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் சம்மு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆட் ஃபேக்டர்ஸ். வந்துருச்சா? நம்ம பார்த்தோம்ல ஆட் ஃபேக்டர்ஸ் ஈவன் ஃபேக்டர்ஸ்னு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரைம் ஃபேக்டர் பண்ணுற வரைக்கும் சேம் கான்செப்ட் தான். இப்போ 72 இருக்கா? நான் 72 நான் 8 × 9ன்னு எழுதிக்கிறேன். இந்த இதை வந்து 2 பவர் 2 × 5 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். வேறு எப்படி எழுதலாம்? இப்போ 2 பவர் இந்த 8 2 கியூபா? அப்போ இங்கே ஒரு 2 கியூப்னா 2 பவர் 5 × 3 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து என்னது பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்றது இதுதான். இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஆட் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதை மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்னது? மற்றதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். 3 × 3 9. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 9. அவ்வளோதான். ஸோ மொத்த சேம் கான்செப்ட். அந்த கான்செப்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 9 அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ இங்கே கான்செப்ட் புரிஞ்சு இங்கே 3 பவர் 2 பவர் 3யும் 2 ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 2 பவர் 5 அப்படின்றது எப்படின்னு இதுவும் ஒரு அதே தான். இப்போ a பவர் n × a பவர் m அப்படின்னு இருந்துச்சுன்னா a பவர் n + m அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது 2 பவர் 3 × 2 பவர் 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 2 பவர் 8 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது பேஸ் சேமாக இருந்து பவர் வேறையாக இருந்துச்சு அப்படின்னா பவரை ஆட் பண்ணி எழுதணும். இதுவும் வேறை, இதுவும் வேற. இது அப்படின்னா இது வந்து மல்டிப்ளிகேஷன் m × n. ஸோ இதுவும் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதனால நான் திருப்பி தனியாகவும் எழுதி காமிச்சிருக்கேன். அதனால இந்த கான்செப்ட் வேற, இந்த கான்செப்ட் வேற. ஓகே, ஆட் ஃபேக்டர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஆட் ஃபேக்டர்னா ஈவன் ஃபேக்டரை விட்டுட்டு மீதி இருக்கிறத சேம் ப்ரொசீஜர் தான். 3 × 3 9. ஆப்ஷன் பி 9. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே ஈவன் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்களா? ஈவன் ஃபேக்டரும் நம்ம சம்மு பார்த்தாச்சு. இங்கே என்னது? இதை பிரிச்சோன்னா என்ன வரும்? 105 × 2 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர். ஓகே, இதை பிரிச்சோம்னா 5 21 இது 7 3. ஆல்ரெடி இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. 2 ஸ்கொயர் × 3 பவர் 1 × 5 கியூப் × 7 பவர் 1. ஸோ இதுதான் வந்து என்னது? இதான் ஃபஸ்ட்டு பிரைம் ஃபேக்டராக பிரித்தார். கேட்டிருக்கிறது என்னது? ஈவன். ஸோ ஆல்ரெடி அந்த கான்செப்ட் சொன்னால் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த 2 இருக்குல்ல, 2க்கு என்ன பவரோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? 2க்கு என்ன பவரோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே எப்பயும் போல் ஒன்று ஆட் பண்ணி எழுதிடணும். அப்போ இங்கே 1னா இங்கே என்னது 2, இங்கே 3 அப்படின்னா 4, இங்கே 1 அப்படின்னா 2. ஓகேவா? மல்டிப்ளை பண்ண 2 2 சார் 4, 16 16 2 சார் 32. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 32. ஸோ இந்த சம்க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 32. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி சம்ம நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்ல, அது அந்த சம்முக்கு போவோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இங்கே ஈவன் ஃபேக்டர்ஸ் 32. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தோம்ல எவ்வளோ இருந்துச்சு? 48 இருந்துச்சா? ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது 48. ஓகே, ஈவன் ஃபேக்டர்ஸ் எத்தனை? 32. அப்போ ஆட் ஃபேக்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 16. ஆட் ஃபேக்டர்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 16. அப்போ நமக்கு என்னது? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால் ஈவனே ஆடையும் கூட்டினா எனக்கு 2 ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஆட் ஃபேக்டர்ஸ் இதுலேருந்து கூட செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் ஃபேக்டர்ஸ் என்னது? இந்த 2 மட்டும் விட்டோம்னு வைங்களேன், இங்கே என்ன வரும்?
2 × 4 × 2 போனோம்னா என்ன வரும் 16 வந்துருச்சு ஆட் ஃபேக்டர்ஸு. சும்மா ஒரு கம்பேரிசன் தான். நீங்கள் வந்து எதுவும் டவுட் இருக்குது எனக்கு ஈவனுக்கு ஆடுக்கு தான் டவுட் இருக்குன்னா நம்ம அது சேம் கான்செப்ட் தான். இது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அது நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ். அதனால உங்களுக்கு ஒரு சும்மா கிராஸ் வெரிஃபை கண்டி போட்டு காமிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதான் கான்செப்ட், நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் ஈவன் ஃபேக்டர்ஸ்ன்றத இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த சம் என்னது? இது வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் தான். இது கூட நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த சம் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன் எப்படின்னு. அதே தான், சேம் தான். 42 எப்படி பிரிக்கலாம்? 7 42. ஓகே, இந்த 2 × 5². இது 6 எப்படி பிரிக்கலாம்? 3 × 2ன்னு பிரிக்கலாமா? இப்போ நான் மொத்தமாக எழுதணும் அப்படின்னா 2⁻3 × 3⁻1 × 5² × 7⁻1. என்ன கேட்டிருக்காங்க எனக்கு? ஈவன் ஃபேக்டர்ஸ். ஈவன் ஃபேக்டர்ஸ்னால் என்ன பண்ணணும்? இந்த ஈவனில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும், மற்ற எல்லாத்துக்கும் ஒன்றை கூட்டி எழுதிக்கணும். அப்போ 2 × 3 × 2. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 6 36. ஆப்ஷன் சி 36. முடிஞ்சா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இதில் வந்து நம்ம மார்க் லூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸில் என்ன பார்த்துட்டோம்? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம், எப்படின்னு ஆட் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்துட்டோம், ஈவன் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்க்கணும். அடுத்து வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதாவது இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. அப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாய்க்கங்க. ஒரு 10 கொஸ்டின் கொண்டு வந்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் தனியாக சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ், ஈவன் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ். ஸோ அது பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸில் ஒரு முடிஞ்சு முக்கால்வாசி டாபிக் மாடல்ஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாடல் பேஸ் பண்ணி தான் எஸ்எஸ்சிலையும் சரி ஆர்ஆர்பிலையும் சரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.